ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் என்ன சொல்கிறதுனே தெரில. விஜயுமே ஏதோ ஒரு ட்விஸ்ட் வந்து இன்றைக்கி ரிவீல் பண்ணியிருக்காரு. எனக்கே ஒன்று நினச்சா சந்தேகமாக தான் இருக்குது, ஒன்றோடதெல்லாம் டாட்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு விஷயமும். அதுக்கப்புறம் சித்தப்பாவோட மைண்ட் வாய்ஸ், அவங்க அப்பா கேடிங்கிறதுனால தானே அவரை வீட்டை விட்டு வெளியே அமிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைந்திருக்கு. நம்மளோட ஃபாலோவர்ஸ் கமெண்ட் பண்ண மாதிரி, ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ண மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்கே மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோடில் ரொம்ப கிளியராக வந்து புரிஞ்சிருந்துச்சு. ஸோ ஆனால் விஜய் பார்க்கும்போது தான் எனக்கு பாவமாக இருந்துச்சு. இப்படி ஃபேக் அலைக்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு சித்தப்பா. அவரை பார்க்கும்போது எனக்கு சமக்கோ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பசுபதி கூப்பிடுவார், ஆனால் வரமாட்டார். என்னையே அவங்கள மாட்டி விட்ற விடியா அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தது. டக்குன்னு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா மேலே சொன்னதும் எங்கே நம்ம மாட்டிக்கிட்டுருவோமோ அப்படிங்கிற பயத்தில் வேகமாக வந்து எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் அதுக்கு வெண்ணிலாவும் நம்புகிறாங்க. எப்படிங்க நம்புகிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அப்போ தான் உண்மையான காதலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருந்துகிட்ருக்கு. இன்னொரு விஷயம், பசுபதி சொல்லலை போல் வெண்ணிலா கிட்ட இது எல்லாமே ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறதா தான் வந்து அஜய் கிட்ட சொல்லியிருப்பாங்க. வெண்ணிலா கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுவுமே சொல்லலைன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் காவேரி ஃபேமிலி. ஸோ அம்மா திருப்பி மறுபடியும் முருங்கை மரம் ஏறிட்டு இருக்காங்க சாரதாம்மா. ஸோ ஏம்மா நீங்கள் லூஸாக இருக்கீங்களா இல்லை எங்களை லூஸ் ஆக்குறீங்களாம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்றுக்கு எபிசோடில் நம்ம யமுனா சொல்லுவாங்க 2 பேரும் சேர்த்து வச்சலாம் அப்படிங்கிறப்ப அது அவரோட இஷ்டம், அவள் சேரணும்னு விரும்பினா சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இன்றைக்கி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்ததும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. என்னடா நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்வைஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காவேரி வீட்டுக்கு தெரியாமல் தான் போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோட ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து குமரன் இருக்கும்போது குமரன் கிட்ட கூட அவர் சொல்லவே இல்லை, நீங்கள் கிளம்புங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. குமரன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரச்சனை இருந்தது தெரிஞ்சு அங்கே வந்திருக்காரு. அவங்களை எப்படியோ சமாளித்து அவரோட கடையை ஓப்பன் பண்ணுங்கிற சூழ்நிலை வரதுனால அவங்க வந்து கிளம்புங்க, நான் அதாவது இம்பார்ட்டண்டான உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், பிரச்சனைனா கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி சொல்கிறாங்க. உடனே அவருமே கிளம்பிட்டாரு. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா காவேரியுமே வந்து நோட் பண்ணுறாங்க விஜய் அரெஸ்ட் பண்ணி போகிறத. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட்லேயே நான் வந்து காவேரியோட என்ட்ரி இருக்கும்னு நினச்சேன். பட் எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த என்ட்ரி கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பேசுறது ரொம்பவே நியாயமாக தெரிஞ்சிச்சுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படிமா அவனை கல்யாணம் பண்ண வரலாம், கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ ஒன்று டிவோர்ஸ் பண்ணாலும் அந்த பையனுக்கு விருப்பம் இருந்தால் அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ தெளிவாக நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரி என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டாலும் நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், என்னோட லைஃப்பில் இனிமேல் காவேரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாக்கு பதிலடி கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடு முன்னாடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இப்போ வரைக்குமே போலீஸ்க்கு வந்து விஜய் மேலே எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து மூவ் பண்ணுறாங்க. போலீஸை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. சித்தப்பா கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் அவர் மேலே பழியை போட்டாலும் அதே கேஸில் நீங்களும் உள்ளே போவீங்க, ஞாபகம் இருக்கா, அப்படி அதை மறந்துடாதீங்க, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல காவேரி வந்து விஜய் கூட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க தான் வந்து இதில் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா விஜய் இங்கேருந்து கூட்டு போவாங்க. சித்தி வராங்க. மேபி சித்தியுமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.